Morning, all. Respected VP sir, respected dignitaries, all my seniors, and some of my future investors, present investors. Uh, this is a privilege to be here. I'm really proud to be here, and the session will be in Tamil. If you have anybody has any difficulties, please do. You can ask me anything. The session is all about action only. ஸோ இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் பி சீனியர் தேன் மீ ஆர் யூ வில் பி எய்தர் யங்கர் தேன் மீ ஆர் ப்ராபப்ளி மை கொலீக்ஸ் ஒன்லி. ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ எனி டவுட்ஸ் யூ வாண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ பிஃபோர் ஐ கோ இன் டு தி செஷன் ஒரு சின்ன கதை. இந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு 2017 டைமில் வந்து ஒரு பையன் வந்து எவால்வ் ஆகுறாரு. அந்த பையன் வந்து அவரோட காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு உங்களில் பல பேர் மாதிரி ஒரு ஜாப்காக அவர் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அந்த ஜாப் சைட் பொறுத்த வரைக்கும் உள்ள போனதுக்கு அப்புறமா வந்து சேலரி வந்த உடனே பல பேருக்கு சேலரி வந்தோடனே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 2-3 monthsல வந்து ஒரு பர்சன் வருவாங்க உங்க வீட்டுக்கு. அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க யாரா இருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ண முடியுமா? அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி யூ வாண்ட் டு நோ ஃபர்ஸ்ட் திங். மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஒரு விஷயத்த பண்ண போற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு பண்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க இந்த செஷன் இந்த ஒரு நெக்ஸ்ட் 1 hour இஸ் கோயிங் டு பி ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். நான் ஃபேஸ் பண்ணது, நான் அடி வாங்கின விஷயங்களை தான் இங்க ஷேர் பண்ண போறேன். ஸோ அந்த எல்ஐசி பர்சன்ன்றவங்க நம்ம பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது நடந்ததுக்கு அப்புறமா, அந்த எல்ஐசி பர்சன் நடந்ததுக்கு அப்புறமா இந்த பையன் என்ன பண்றாருன்னா, அவரோட 1 year சேலரியில 2 மாசத்தோட சேலரியை வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதில் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 2018-19ல வந்து ஜியோ என்ன பண்றாங்கன்னா, இன்டர்நெட்டை டெமோக்ரைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், சோஷியல் மீடியால எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சோம். அதோட ரீசன் என்னன்னா, லோ குவாலிட்டி அட்வைசஸ். இங்க 2 பாயிண்ட் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் ஜெனுவன் பர்சன் ஹூ இஸ் ரீச்சிங் அவுட் டு யூ. செகண்ட் விஷயம் வந்து லோ குவாலிட்டி அட்வைசஸ். இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ட்ரேடிங், கிரிப்டோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் ஓன் பிஸ்னஸ் லைக் ஒரு கார் வாஷிங் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசிங் ஒரு மூவி. ஏன்னா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து மூவிலாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா கலவரத்துலையும் மாட்டி வெளியே வரும்போது தான் புரியுது, லைஃப்ல வந்து ஆல்மோஸ்ட் 3-4 years ஆஃப் மணி மேனேஜ்மெண்ட் வந்து மிஸ்டேக்ஸ்லையும் எக்ஸ்பீரியன்சஸ்லையும் வந்து இந்த பையன் வந்து தொலைக்கிறாரு. ஸோ அங்கேருந்து ஒரு ஜேர்னி வந்து அவருக்கு நிறைய விஷயங்களை மாத்துது. கோவிட்ன்ற ஒரு சினாரியோ வருது. கோவிட் வரப்ப சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயமே வந்து இல்லாம இருக்கு, இன்சூரன்ஸ்ன்ற ஒரு விஷயமே இல்லாம இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. அதுல என்னன்னா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மதர் வந்து ஒரு ரிட்டையர்டு பர்சன், ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர். அவங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு பெரிய ஸ்கேம்ல ஆல்மோஸ்ட் 70 lakhs வந்து ஷீ லாஸ்ட். 73 lakhs ஆஃப் என்டையர் லைஃப் சேவிங்ஸ். அவங்களோட ஃபேமிலி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறத பாக்குறாரு. பார்த்துட்டு இதெல்லாம் நினைச்சிட்டே இருக்கும்போது, இது நம்ம எதையோ தேடி போயிட்டு இருக்கோம். ஏன் வந்து நம்ம சுத்தி இருக்கிற கம்யூனிட்டியில நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து ஏன் வந்து அவங்களோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் விஷயத்த பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தேடி போய் உங்க முன்னாடி வந்து இன்னைக்கு அந்த பையன் தான் நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஆப்தல்மாலஜின்றது வந்து அகைன் அதுவுமே வந்து எனக்கு 2 கண்ணுங்க. ஒரு கண்ணு வந்து ஆப்தல்மாலஜி பக்கம், ஒரு கண்ணு வந்து ஃபினான்ஸ் பக்கம். ஃபினான்ஸில் திஸ் இஸ் சம்வேர் அரவுண்ட் என்னோட 9th year. ஸோ 9th yearல நான் தெளிவுபடுத்தின விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த குவாலிட்டி வந்து இந்த செஷன் முடியும் போது யூ வில் நோ தட் வாட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி யூ ஆர் கோயிங் டு கெட் இன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட். நான் அதை ஆரம்பத்தில் சொல்லலை, உங்களுக்கு முடியும் போது நான் அதை புரிய வைக்கிறேன். ஸோ இது என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ். எப்பவுமே ஒருத்தர் உங்கள்கிட்ட பணத்தை பத்தி ஒருத்தரோ யாரோ ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்பெசிஃபிக்லி ஃபார் அஸ் டாக்டர்ஸ். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நிறைய விஷயங்களை நம்ம எல்லாருமே தேடி ஓடிக்கிட்டே இருப்போம், ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் நம்பர்ஸ் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸே பண்ண மாட்டோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா, ப்ராபப்ளி எய்தர் அ பேங்க் பர்சன் ஆர் சம்வேர் அரவுண்ட் ஒரு இன்சூரன்ஸ் பர்சன், இவங்க 2 பேரோடைய தான் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டோட வெல்த் மேனேஜ்மெண்ட்டோட ஆஸ்பெக்ட் வந்து முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2-3 டெக்கேட்ஸா வந்து நான் கேள்விப்படுற எல்லா விஷயமுமே இந்த 2 ஆஸ்பெக்டோடய மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா ரியல் எஸ்டேட், அப்புறம் வந்து கோல்டு. இந்த 4
ஏரியாவை தாண்டி பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி, ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு இதை தாண்டி வெளியில இருக்கிற விஷயங்களோ இல்ல ஒரு ரியல் வெல்த் பில்ட் பண்ற ஒரு டிஸ்கஷனோ நம்ம யாருமே பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதை கிளியர் பண்ணணும்ன்ற ஒரு சினாரியோ தான். நான் ஐ எம் ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஐ ஹாவ் குவாலிஃபிகேஷன்ஸ் டு டிஸ்கஸ் அண்ட் டாக் அபவுட் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் செஷன். ஸோ அதுக்கான செஷன்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்காக இதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னா, இது சும்மா என்னை பத்தி சொல்லணுன்றதுக்காக இல்லைங்க. இனிமே from here in this session, first question நீங்க எல்லாரும் கேட்க வேண்டியது, whether the person who is going to talk about your investments or insurance வந்து whether they are qualified or not. ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு ரொம்ப புரியணும். ஸோ உங்களுடைய இந்த ஜேர்னி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். செஷன் பொறுத்த வரைக்கும் வெல்த் பில்டிங்கான பேசிக்ஸ் மட்டும் நான் கொடுக்க போறேன். தென் ஆக்சுவலா சொல்ல போனா வந்து சரவணவேல் சார் இஸ் ஒரு ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். அண்ட் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் தெரியல, தெர் இஸ் அனஸ்தட்டிஸ்ட் கால் குமரேஷ் சார். ஹி இஸ் ஆல்சோ சம்வேர் இன் டு அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்காங்க. ஏன்னா ஏன் ஒரு டாக்டரா இருந்து ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவங்க கூட நான் எனக்கு பண்றேன். ஐம் ரியலி ப்ரௌட் டு பி ஷேரிங் அ செஷன் வித் சார். ஸோ நான் ஒரு தஞ்சாவூர்காரன் தாங்க. இங்கே தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்குது தஞ்சாவூர்ல தான். ஸோ இந்த செஷன் போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பண்ண போறது எல்லாமே ஆக்ஷன் தான். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனா. நான் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பேன், ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் வேற எங்கேயோ டிவியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்க விடவே மாட்டேன் நான். ஸோ பேர் வித் மீ, என்னோட கொஞ்சம் பொறுமையா நீங்க டிராவல் பண்ணணும். இது எனக்கு நடந்தது. இந்த வேர்ட்ஸ் வந்து இது அப்படியே எனக்கு நடந்த ஒரு விஷயம். இந்த பிகினிங்ல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படி இருக்கும். நான் போய் திடீர்னு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா நான் போய் ஒரு ரியல் எஸ்டேட் பாக்குறேன், நான் வந்து கோல்டு வாங்குறேன், நான் ஸ்டாக் மார்க்கெட் போடுறேன், ட்ரேட் பண்றேன், கிரிப்டோ வாங்குறேன். இது எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எங்கேயோ ஒரு டைம்ல லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆப்வியஸா நீங்க சேலரி ஆரம்பிச்சோன்னா எல்ஐசி ஏஜென்ட்ஸ், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், பேங்க் ஆர்எம்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய தொடர்கதையாவே இருந்துட்டு இருக்கும். அது ஆனா எங்க போகுதுன்னே தெரியாது. அதான் நான் இங்க சொல்லி புரிய வச்சிருக்க ஒரு விஷயம். இந்த பிகினர்ஸ் மைண்ட் வந்து தேர் வில் பி மெனி பாசிபிலிட்டிஸ். ஆனா இந்த செஷனோடைய இதுல வந்து ஒரு ஃபில்டர் மட்டும்தான். நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் மைண்ட்ல கொஞ்சோண்டு தான் இருக்கும். அந்த கொஞ்சோண்டு விஷயத்தை வந்து I'll show you that. இந்த செஷன்ல இந்த ஒய் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஓவரால் ஆஸ்பெக்டே. ஹவு அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் லைக் வில் ஸ்லோலி எவால்வ். ஒய்க்கு நான் இப்பயே ஆன்சர் கொடுத்துட்டேன். மோஸ்ட் ஆஃப் அஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஹாப்பி ரிச்ன்ற ஒரு பிலாசபியை கொண்டு வர்றதுதான் என்னுடைய ஒய்யே. ஸோ அதுதான் இந்த செஷனுடைய கோருமே. ஹவு அண்ட் வாட் யூ கோயிங் டு டூ டெஃபினட்டா அதை பத்தி சொல்லாம உங்களுக்கு ஒரு விஷயமும் புரியாது. இது ஒரு ஃபார்முலாங்க. இந்த ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சின்றது ஒரு ஃபார்முலா. அவ்வளவுதான் நமக்கு மொத்தமாவே தேவை. ஸோ அது நம்ம வில் கோ ஸ்ட்ரெயிட் இன்டு இதனால உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னுடைய செஷனுடைய ஒர்க்கே. வேற எதுவுமே கிடையாது. இங்க எக்ஸல் ஃபைலு. ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஏறுது இறங்குது, ட்ரேட் பண்றது, அதை பத்திலாம் நான் இங்க பேசவே மாட்டேன். ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆர் லைக் பிலீவிங் தட் யூ கேன் லேர்ன் தட்னா அது தேவையே இல்லை ஆக்சுவலா வெல்த் கிரியேஷனுக்கு. அதான் அதோட ட்ரூத்தே. ஸோ இப்போ இந்த ஏ பிளஸ் பில ஏனா என்னன்னு புரிய வைக்கிறேன். யாரால கெஸ் பண்ண முடியுமா ஏனா என்னன்னு? கேன் எனி ஒன் கேன் கெஸ் வாட் இஸ் ஏ? மேடம் ப்ளீஸ். என்ன மேடம்? ஏ ஏர்னிங்ஸ். அது இது பணத்தை பத்தியே கிடையாது மேடம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்த் பில்டிங்ல மணி கம்ஸ் லாஸ்ட்டுங்க. மணி சீரியஸ்லி கம்ஸ் லாஸ்ட். மணி மேனேஜ்மெண்ட் கம்ஸ் லாஸ்ட். ஐடியாஸ் ஓகே. யா இங்க இது யாராவது படிக்கிறீங்களா? சம்படி கேன் இங்க என்னன்னு படிக்கிறீங்களா? ஏ வந்து ஹெல்த்துங்க. ஏ இஸ் நாட் அசெட்ஸ், ஏ இஸ் நாட் மணி, ஏ வந்து ஹெல்த்துங்க. ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். வேற எல்லாமே கம்ஸ் செகண்டரி தான். ஸோ இது ஏன் இங்க நான் வச்சிருக்கேன்னா, இது லைக் கம்யூனிட்டி மெடிசன் பீப்புள் ஆர் ஹியர். லைக் நான் உங்களை மீறி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போடுறேன், மன்னிச்சிருங்க. பட் இது என்னன்னா, இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 20% ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் ஒபீஸ்ன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 40% இன்க்ளூடிங் மீ வி ஆர் இன்டு த ஒபிசிட்டி பார்ட். ஏன்னா வாட் வி கன்சியூம். மேடம் இல்லைங்க, அதான் அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்மளுடைய அந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி, பிஎம்ஐ மட்டும் ஒபிசிட்டின்றது கிடையாது. சென்ட்ரல் ஒபிசிட்டி, இன்ஆக்டிவிட்டி, 8 hours ஆஃப் சிட்டிங் அண்ட் தென் நம்ம அதுதான் நம்மளுடைய ஒபிசிட்டி. இப்போ என் கூட வந்து இஃப் யூ ஆர் வித் மீனா, இங்கேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆக்ஷன் தான் நான் வந்து என்னோட மெயின் பார்ட்டுன்னு சொன்னேன்ல. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், என்கிட்ட கோச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு ஏந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். கேன் யூ ஆல் ரைஸ் ஃபார்? யா தேங்க் யூ ஸோ மச்ங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். Each one of you, this is actually a step to start from today. Health is real wealth. Please do tell with me. ஏன்னா அப்பதான் உங்களோட மூளைக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியும். ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். இன்னும் கொஞ்சம் சத்தமா.
You are all seniors, you are all super seniors or respected people with me. But again, I'm telling this to enter into your subconscious mind. Subconscious mind வந்து ஒரு குழந்தை. அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்றது எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா எந்த ஏஜ்ல வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். பிகாஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்ஷன். நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆக்ஷன் இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஸோ ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். 3 வாட்டி சொல்லிட்டீங்க, 3வது வாட்டி சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே புரியணுங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடேங்க. இந்த இந்த இடத்த வந்து வி நீட் டு டிஸ்ப்ரூவ். ஏன் இதை நம்ம வந்து இவ்வளோ ஆக்டிவா இங்க பண்ணணும் அப்படின்னா, சவுத் இந்தியா இஸ் த லீடிங் ஒபீஸ் பாப்புலேஷன், ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் த லீடிங் ஒபீஸ் பாப்புலேஷன் வேர்ல்டு. நான் இந்தியாலாம் பேசவே இல்லைங்க. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற சென்ட்ரல் ஒபிசிட்டியால வர்ற டிராஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து எக்கச்சக்கமா, மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கம். we all know that. I'm sure that 95% of us knows many things. ஆனா இங்க நோயிங்க்கும் டூயிங்க்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கு. ஸோ இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க. ஐம் ரியலி ஹாப்பி. என்கிட்ட கோச்சிக்கிட்டீங்க, இல்லை இவன் ஏன் இதெல்லாம் அதிக பிரசங்கி தரமா பண்றான் அப்படின்னா, நான் இதெல்லாம் பண்ணல. எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்னை யாரும் இதை பண்ணுங்கன்னு சொல்லி புஷ் பண்ணல. ஸோ தட் இஸ் வை ஐ எம் புஷிங் இட். ஸோ வில் கோ இன் டு த செட். ப்ளீஸ் டூ டேக் யுவர் சீட்ங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஃபார் யுவர். ஸோ இங்கே அந்த ஏ கூறிய அந்த ஹெல்த்ன்ற விஷயம், இது வந்து என்னோட ஏ மார்ஃப்ட்டுங்க, நம்பாதீங்க, நான் இல்லை. ஸோ இது வந்து ஏ ஃபார் ஹெல்த். இந்த ஹெல்த்ல நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் வந்து வி நீட் டு டேக் ப்ரோட்டீன் தெரியும். ஆனா மனசாட்சியை தொட்டு இன்னைக்கு காலையில யாரு ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார் மட்டும் கை தூக்கியிருக்காங்க. வேற யாராவது ப்ரோட்டீன்ஸ்? சூப்பர் சார், வெரி குட் வெரி குட். வேற ப்ரோட்டீன்? மார்னிங் ப்ரோட்டீன் ரிச்சா? மார்னிங், வெரி குட், அமேசிங். ஸோ அந்த இன்னையிலேருந்து நீங்க பண்ண வேண்டியது இந்த ரைஸை கம்ப்ளீட்டா தூக்கிடுங்க. என்கிட்ட நீங்க வந்து மணி மேனேஜ்மெண்ட் கத்துட்டு போய் கோடீஸ்வரன் ஆக போறீங்கன்னு சொன்னா நிஜமாவே வந்து நான் ஏதோ வந்து ஃப்ராடு பண்ண வந்திருக்கேன்னு தான் அர்த்தம். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிசிப்ளின் அண்ட் யுவர் பிஹேவியர் அண்ட் வாட் யூ டூ இன் அ டெய்லி ஆக்டிவிட்டிங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்ட் வித் ப்ரோட்டீன் ரிச். எத்தனை பேர் 8 மணி நேரம் தூங்கிருக்கீங்க? 7 to 8 hours ஸ்லீப். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது ஆக்சுவலா என்னோட அதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் திங், இவரை பத்தி யாருக்காவது தெரியுங்களா? சார் தெரியும், வாரன் பஃபெட். ஸோ வேற யாருக்காவது தெரியுங்களா? 95 வயசு தாத்தாட்ட இருக்கிற விசிட்டம் மாதிரி ரொம்ப கம்மியான பேர்கிட்ட தான் இருக்கு. அவர் வந்து இஸ் நாட் அ நாலேஜபிள் பர்சன். இவரை பத்தி போய் படிங்க. என் செஷன்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள்ல 2வது பகுதியில் இருக்கிறது அவரை பத்தி தான். ஸோ பி ஃபார் பிஹேவியருங்க. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஹேவியர். லைக் மேடம் கரெக்டா சொன்ன மாதிரி டிசிப்ளின். வெல்த் பில்டிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி வந்து டிசிப்ளின் மட்டும்தான். டிசிப்ளின் இருந்தாலே போதும். 95% பீப்புள் கேன் அட்டைன் ஃபைனான்சியல் ஃப்ரீடம், கேன் க்ரோ இன்டு a wealthy person or happy rich person. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா வெல்த்தோ இல்ல பணமோனா ஹாப்பி ரிச் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டைம்ல என்ன ஆயிருதுன்னா, பணம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் கிட்டயோ இல்ல நம்ம ஃபேமிலி கிட்டயுமே பணம் வந்து நிறைய இருந்தாலும் ஒரு ஒரு ஹாப்பினஸ் நோக்கியான பணமா அது இருக்காது. இந்த செஷனுடைய ஹைலைட்டுமே அதுதான். இங்கதான் பிஹேவியர் வந்து ரொம்ப முக்கியம். பிஹேவியர்ல என்ன ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன்னா, இந்த ஃபோமோ தான் ரொம்ப நமக்குள்ள. பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னமோ பண்றாங்க, நான் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நிஜமா பண்ணலையேன்னு நினைக்கிற நிறைய பேர் இங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கும். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுறணும். ஸோ இந்த நாய்ஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா இருக்கக்கூடாது. இங்கே தான் நான் என்னோட விஷயம் சொல்லணும்னு நினைச்சது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க எப்படி இதை ஆக்டிவா பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நான் அவங்கள்ட்ட சொல்றதெல்லாம் 19க்கு அப்புறம் நான் வந்து இந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாதுங்க. அங்க தேவையில்லாம என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை நிப்பாட்டிட்டேன். 20க்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்லி ஐ ஷட் டவுன் மை செல்ஃப் ஃப்ரம் அன்னெசரி சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ். அது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்ணணும்னா மட்டும்தான் சோஷியல் மீடியா உங்களுக்கு தேவை. இல்லைன்னா நீங்க தான் அதுக்கு ப்ராடக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்ஐசியை வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது பல பேருக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் நீங்க உங்களை வந்து தே ஆர் செல்லிங் இட் டு சம் கம்பெனிஸ். சேம் அப்ளைஸ் டு சோஷியல் மீடியா. ஸோ நீங்க அதை நல்லாவே மனசுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதாங்க அல்டிமேட்டா முக்கியமான ஒரு விஷயம். எந்த பிளானை வந்து நம்ம சூஸ் பண்ணாலும் ஸ்டிக் டு தட் பிளான் டில் அந்த பிளானை அக்செப்ட் பண்ணி அந்த பிளானை வந்து ஸ்டிக் பண்ணணும். நிஜமாவே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், பிளான்னு ஒன்று இருக்கா? ஏன்னா என்ன பிளான் இருக்கும்னா, பணம் சேர்ப்போம், கோல்டோ இல்ல ரியல் எஸ்டேட்டோ வாங்குவோம், இல்ல பிக்சட் டெபாசிட்ஸ் ஆர் சேவிங்ஸ், இல்ல இன்சூரன்ஸ். இவ்வளவுதான் லைஃப் சர்க்கிளே இங்க 90%. ஸ்டாக் மார்க்கெட்னா பயந்து ஓடிடுவாங்க, பாண்ட் மார்க்கெட்னா பயந்து ஓடிடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு கேம்பிளிங் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ்லாம் நான் மாத்த போறேன். I'm going to give you some discipline perspective. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எல்லாமே புரிஞ்சிடும். நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும் ஒரு கதை சொல்றேன். எல்லாரும் பயந்து ஓடுறப்ப நீங்க வந்து யூ ஹாவ் டு பி கிரீடி. அதான் இதோட அந்த சென்டென்ஸோட முக்கியமான விஷயமே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி எ சக்சஸ்ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர், யூ நீட் டு பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். ஆஸ் ஆஃப் நவ்
இதான் அதுக்கான டைம். ஒரு வார் நடந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல ஒரு கெலாமிட்டி நடந்துட்டு இருக்குன்னா அந்த டைம்ல தான் வந்து யூ ஷுட் பி மோர் கிரீடி. அதுதான் வந்து யூ நீட் டு லேர்ன் ஃப்ரம் வாரன் பஃபெட். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 11 11வது வயசுல இருந்து டில் 85 to 90 வரைக்கும் அவரோட காம்பவுண்டிங் அன்னெசரியா இன்டரப்ட் பண்ணல. அவரோட பிசினஸ் பில்ட் பண்ற எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸுமே அவர் வந்து ப்ராப்பரா பண்ணி அதுக்கான இன்வெஸ்டிங் லெசன்ஸையுமே நம்ம உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதுதான் அந்த பிஹேவியருக்கு நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஓவரால் ஆஸ்பெக்ட்ல வந்து ஏன் எல்லாருக்கும் லூசிங் மணினா, உங்கள யார்கிட்டயாவது ஒரு கேள்வி, எல்லாரும் பணம் ஏன் இழந்துருதுன்னு நினைக்கிறாங்க? ஹவு பீப்புள் ஆர் லூசிங் மணி? மோஸ்ட் காமன் காஸ்ட்னா எது சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தர் எனிபடி கேன் ஆன்சருங்க சார். பேராசை, கிரீடினஸ். ஓகே சார், ஓகே, வெரி குட். பட் ஆனா கிரீட் எல்லாருக்குமே இருக்குமே சார், எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஹியூமன் பீயிங்னாலே ஒரு கிரீட் வரும். ஸோ தட் வில் பி தேர் டெஃபினட்டா. ஆனால் அந்த கிரீடை வந்து கரெக்டாக போய் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் தே லூஸ் மணி. வேற என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா லேக் ஆஃப் பேஷன்ஸ். ஓகே, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ வாங்கிட்டேன். அது எனக்கு டைம் ஹரிசானும் தெரியாது, அதை நான் எப்போ விற்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி பண்ணாம அவசரப்பட்டு அது கீழே இறங்கும் போது ஐயோன்னு பயந்து வித்தா தட் இஸ் லேக் ஆஃப் பேஷன்ஸ். ஸோ வேற என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட் காமன் வெல்த் டெஸ்ட்ராயர் எதுன்னு பாத்தீங்கன்னா இன் ரியாலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன், லேக் ஆஃப் நாலேஜ். ஓகே, மோஸ்ட் காமனா ஆக்சுவலா தீஸ் ஆர் ஆல் ஆடட் ஃபேக்டர்ஸ். பட் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து லூசிங் டு இன்ஃப்ளேஷன். உங்களுடைய பணத்தை, அந்த பணத்தோடைய மதிப்பு வந்து அது இழந்து போறதை வந்து நீங்க லூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசனே சரியான இடங்கள்ல அதை வைக்காம அதை வந்து ரொம்ப கேரண்டீடா இருக்கு, அது சேஃபா இருக்குன்னு நினைச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 2% ஆர் 2 to 3% கொடுத்துட்டு இருக்கிற இடத்துல பல நாள் விட்டுறது. தென் மெயினா வந்து பிக்சட் டெபாசிட்ஸ்லயே பல நாள் விட்டுறது. ஏன்னா அது சேஃபா அது எனக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. நல்லா மனசுல வச்சுக்கோங்க, சேஃப்டி இஸ் அ பிக் மித் when comes to மணி. மணிக்கு அதுக்கு தேவையான இடத்துல நீங்க அதை வளர வைக்கலன்னா அது ஒரு ஸ்கூல் போற குழந்தை மாதிரி. அதை நீங்க வந்து வீட்டுக்குள்ளாரே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா சத்தியமா வளரவே வளராது. நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம வந்து படாத அடியெல்லாம் பட்டு தான் நம்ம வளர ஆரம்பிச்சிருக்கோம். தட் இஸ் ஹவ் மணி ஆல்சோ. மணி இஸ் ஜஸ்ட் யுவர் கிட். நீங்க எப்படி அந்த கிட்டை வந்து நரிஷ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைக் ஐ டோல்ட் யூ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹெல்த், செகண்ட் பாயிண்ட் இஸ் பிஹேவியர் விச் கம்ஸ் டு கிளாரிட்டி. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பிஹேவியர் ரிலேட்டட் லெசன்ஸாக நான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் உங்களோட கிளாரிட்டி செஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நானா இருக்கட்டும், இதுக்கப்புறம் போற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது. சாரா இருக்கட்டும், நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இஃப் யுவர் ஹெல்த் அண்ட் இஃப் யுவர் பிஹேவியர் இஸ் நாட் கிளியர், யூ வில் நெவர் அட்டைன் கிளாரிட்டி. ஸோ இந்த கதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவர் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? யாருக்கு தெரியுமா? எப்படிங்க? ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆப்பிளோட ஃபவுண்டர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். இவரோட ஒரு ஸ்டோரி சொல்றேன். இவர் என்ன பண்ணாருன்னா 1996ல வந்து ஆப்பிள் இஸ் கோயிங் ஃபார் பேங்க்ரப்சி. பேங்க்ரப்சினா ஆப்பிள் இழுத்து மூட போறாங்க. கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே, நிறைய ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. எதுக்காக அந்த ப்ராடக்ட் இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னே அவங்களுக்கு தெரியவே இல்லை. 1996ல தே வேர் ஹேவிங் சோ மெனி ப்ராடக்ட்ஸ். ஆப்பிள் எடுத்து மூட போறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, மைக்ரோசாஃப்ட்ல வந்து இவங்களை வந்து தே ஆர் ஹெல்பிங், மைக்ரோசாஃப்ட் இஸ் ஹெல்பிங் ஆப்பிள் ஸோ டு ரெக்கவர் ஃப்ரம் இட். பட் அங்க ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, கிளியர் த டேபிள்னு ஒரு ப்ராசஸ் பண்ணாரு. அதுதான் இங்க வந்து நம்ம கிளாரிட்டின்னு பத்தி பேசுறோம். கிளியர் த டேபிள்னா ஒன்றும் இல்லை, கண்டுபிடிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்து டேபிள் அப்படியே வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்னோட ஃபோக்கஸ் ஃபார் நெக்ஸ்ட் 10 years ஆர் 20 years வந்து எங்க இருக்க போகுதுன்ற பிளானை இங்கே டிசைட் பண்ணாங்க. தே டிசைடட் தட் பிளான். அந்த பிளான்ல வந்து ஒரு ஒரு 2x2 டேபிள் போட்டுட்டு ஆப்பிள், மேக் இவ்வளவுதான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்க போது, ப்ராபப்ளி இன்னொரு ஹீரிங் டிவைஸ் இவ்வளவுதான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கி எல்லா ப்ராடக்ட்டையும் கிளியர் பண்ணிட்டு தே ஃபோக்கஸ்ட் கம்ப்ளீட்லி ஆன் 2 or 3 ப்ராடக்ட்ஸ். அதுதான் வாட் யூ ஆர் சீயிங். ஆப்பிள் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஃபோன்னு சொல்ல மாட்டீங்க. யூ கால் இட் அஸ் ஐபோன், யூ கால் இட் அஸ் மேக் புக். தட் இஸ் வாட் ஒரு பிராண்ட் அண்ட் ஹவு ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி கேன் கிவ் யூ. அதுதான் வந்து ஒரு பிளானோடைய, ரியல் பிளானோடைய ஒரு ஸ்ட்ரக்சரோட போறவங்க எல்லாருக்குமே கிடைக்கிற பெனிஃபிட் அதுதான். பட் இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 2-3 decades. ஓவரால் செஷன்ல நீங்க ஒரு ஸ்லைட் ஆர் 2 ஸ்லைட் தான் உங்களுக்கு மொத்தமா புரியணும்னா ரியலிஸ்டிக் வெர்ஷன் இதுதான். லைக் இந்த செஷன் பத்தி வந்து ஒரு ஒர்க் ஷாப்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப் ரிலேட்டட் டூல் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்து ஐ ஹட் ஷேர், பட் அகைன் ஐ வில் ரீஷேர் இட். இந்த ஸ்லைடுமே நான் ஐ வில் கிவ் யூ இந்த சேம் குரூப். யூ கேன் ஆல் டேக் இன் டு தட். மெயின் விஷயம் வந்து இஃப் அட் ஆல் உங்ககிட்ட இந்த மாசத்தோட செலவை வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு, இந்த மாச செலவுலேருந்து 6லேருந்து ஒரு வருஷத்துக்குரிய செலவு வந்து திஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 6 to 12 times ஆஃப் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளியர் பிக்சர் டு பில்ட். அது யூ கேன் பில்ட் இட் இன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் லிக்விட் ஃபண்ட்ஸ்.
இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லி புரிய வைக்கிறேன் இது போறதுக்கு முன்னாடி. மியூச்சுவல் ஃபண்டுன்றது நாட் சினானிமஸ் டு ஸ்டாக் மார்க்கெட். இன்னைக்கு உங்க மூளையில வந்து அன்லேர்னிங் ப்ராசஸ் நடக்கணும். நான் சொன்னேன்ல ஆக்ஷன் விஷயம் நடக்கும்னு. அன்லேர்னிங்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் சினானிமஸ் வித் ஸ்டாக் மார்க்கெட். அதுல ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. அதே மாதிரி தேர் ஆர் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். அதுல ஒரு பகுதி தான் க்ரோயிங் யுவர் மணி இன் எமர்ஜென்சி ஃபண்டுனா அது பாண்ட் ஏரியால மட்டும்தான் இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டுனா அது லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அக்சசபிளா தான் இருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை கொண்டு போய் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றேன்னு பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் த பேசிக் பில்லர். பின்னாடி பாத்தீங்கன்னா பில்லர்ஸோட போட்டிருப்பேன், அதான் ரீசன் அதுக்கு. ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஹாவ் டு கோ த்ரூ சம்திங். இதுல என்னன்னா ரொம்ப முக்கியமானது, எய்தர் வி ஆர் கோயிங் டு லிவ் லாங் ஆர் வி ஆர் கோயிங் டு டை ஷார்ட். இந்த ரெண்டு விஷயத்தையும் ப்ராப்பரா கவர் பண்ணாம நீங்க என்னதான் அசெட்ஸ் கிரியேட் பண்ணீங்கனாலும் திஸ் வில் ஹாண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ். உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலிக்கு நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் ஹேவ் அ ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸ். இங்க இருக்கிறவங்க பல பேர் வந்து ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பட் ஸ்டில் யூ நீட் டு ஹேவ் அ ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃப் 20 lakhs. ஸோ இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃப் 20-25 lakhs will be a game changer for you whenever there is a trouble. நம்ம என்னதான் டாக்டரா இருந்தாலும், என்னதான் we are having a very good networking இருந்தாலும், always have this kind of sum insured. இதுல ஏகப்பட்ட பேசிக்ஸ் இருக்கு. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இன்டெப்த் போகணும். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் கைண்ட் ஆஃப் ஓவர்வியூ. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பார்ட்ல நான் சொன்ன மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது லைஃபுக்கு மட்டுமான கவரா தான் இருக்கணும். அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கலந்தா நமக்கான ப்ராடக்ட் அது வேலை பார்க்காது, நம்ம தான் அதுக்கு ப்ராடக்ட். இதை நல்லா மனசுல தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ அதோட சம் இன்சூர்டுன்றது உங்களோட ஆனுவல் சேலரியிலேருந்து 15 டைம்ஸ் இருக்கணும். உங்களோட மாச செலவு என்னன்னு தெரியணும், உங்க ஆனுவல் சேலரி என்னன்னு கிளியரா தெரியணும். அப்பதான் இந்த பிக்சரே உங்களுக்கு புரியும். அதை ஐம் கோயிங் டு கிவ் யூ a tool. அதுல உங்களுக்கு யூ கேன் கால்குலேட் தட். யூ ஆல் நோ தட் வெரி வெல். மெனி ஆஃப் யூ நோஸ் திஸ் வெரி வெல். இந்த தேவையில்லாத கடன்கள் இருந்துச்சுனாலே யூ வில் நெவர் க்ரோ அவர் வெல்த். ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணணும். தென் லாஸ்ட் பட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் செஷன்னா அசெட் அலோகேஷன் தான். ஸோ வென் யூ ஆர் க்ரோயிங் யுவர் வெல்த், எங்க என் பணம் போகுதுன்றது பல பேருக்கு புரியாது. எந்தெந்த விஷயங்களுக்கு என்னோட மணி போகுதுன்றது ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் டசன்ட் நோ. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சருக்கான ஒரு விஷயம் நீங்க அந்த ஃபைல் போடுங்களேன், ரியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து இந்த குரூப்ல வந்து ஐ ஹேட் ஷேர்ட் யூ ஃபைல். இங்க சில பேர்கிட்ட இல்லைன்னா இட் வில் பி ரீஷேர் டு யூ. இந்த செஷன் முடிஞ்சோன்னே ஐ வில் ரீஷேர் இட் யூ. உங்களுடைய என்டையர் டிஸ்கஷனுமே நான் இப்போ பேசுற எல்லா விஷயத்துக்கான ஒரு ஒர்க் ஷாப் ப்ரோ டூல்னா இதுதான். யூ கேன் ஓப்பன் இட் அண்ட் சி இஃப் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் ஃபைல்னா. ஸோ இங்க வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய உங்களோட அந்த எக்ஸ்பென்சஸ்ன்றத வந்து நீங்க இன்கம்லேருந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த ஃபைலுக்குள்ளாரே கொண்டு வந்துடலாம். லைக் ஃபார் யுவர் ஃபேமிலி இன்கம் நீங்க இங்க கொண்டு வந்துடலாம். இதோடைய இந்த ஃபைலை ஓபன் பண்ணோன்னு இருக்கிற இந்த ஹைலைட்டட் காலம்ல மட்டும்தான் உங்களோட டிஸ்கஷனே இருக்கணும். ஹைலைட்டட் காலம்ல மட்டும்தான் உங்களுடைய டிஸ்கஷன்ஸே வரும். ஸோ இங்கதான் உங்களுடைய கால்குலேஷன் பார்ட்லாம் கம்ப்ளீட்டா வரும். ஸோ இங்க உங்களோட ஆனுவலா நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்க ஆஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் இன்கம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனி துருவமா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பர்சனல் ஃபினான்ஸ்ல ஒன்னா வந்துடணும். ஸோ தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது வந்து நடக்கலனாலே வெல்த் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நீங்க கால்குலேட் பண்றதுக்கான ஒரு எஃபெக்டிவ் டூல். இந்த டூல்ல யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் சேலரிட் இன்கம் அண்ட் யுவர் பிசினஸ் இன்கம் ஆர் எனி அதர் ரெண்டல் இன்கம். யூ கேன் புட் இட் இன் ஆனுவல் மேனர். ஸோ இந்த ஹைலைட்டட் எல்லோ ஏரியால மட்டும்தான் யூ ஹாவ் டு ஒர்க் இட் அப். இங்க போய் டச் பண்ணீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டட் எக்ஸல். யூ கேன் ஆஸ்க் மீ எனி டவுட்ஸ். நான் எனி கைண்ட் ஆஃப் டவுட்ல நீங்க வேணாலும் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த காலம்ல நீங்க போடும்போது பிளஸ் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே யூ கேன் சி ஹியர். உங்களோட ரெண்ட்ல ஆரம்பிச்சு உங்களுடைய எல்லா விதமான லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் ஐ ஹேட் லிஸ்டட் அவுட். இதெல்லாம் மந்த்லிக்குன்னு கால்குலேட் பண்ணணும். செலவெல்லாம் மந்த்லிக்குன்னு கால்குலேட் பண்ணணும். ரிமெம்பர் தட் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மந்த்லிக்குன்னு போடுவீங்க, இன்கம் எல்லாம் இயர்லி மட்டும் தான் போடணும். இஃப் யூ ஆர் ஏர்னிங் 1 lakh per monthனா தென் இட் இஸ் 12 lakhs per year. ஸோ இங்கே 12ன்றதை என்டர் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கால்குலேஷன். ஆர் 24 lakhsன்றதை போட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கால்குலேஷன். கீழே வர்ற எல்லா கொஸ்டினுக்குமே தேர் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இங்க போய் நீங்க இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த இயர்லி இன்சூரன்ஸ் பே பண்றீங்கன்னா அதை மந்த்லிக்குன்னு கன்வெர்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும். ஸோ லைக் தட் எல்லா விதமான விஷயங்களையுமே இங்க கவர் பண்ணலாம். இங்க இல்லாததே கிடையாது. திஸ் ஹாஸ் எவ்ரிதிங்.
ஸோ லைக் ஐ டோல்ட் யூ, இங்கே பாருங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஹவு மச் யூ ஆர் பேயிங் ஃபார் லோன் இஎம்ஐஸ், இந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துட்டு இப்போ லாஸ்டா அதுவே கியூமுலேட்டிவா கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடும். டோட்டல் இன்கம் 2,41,000, யுவர் எக்ஸ்பென்சஸ் இஸ் 1,30,000. ஸோ இதுல வாட் ஐ கேன் ஃபில்டர், டோட்டல் சேவிங்ஸ் 1,10,000 நான் வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ற அமௌண்ட்டை நான் மந்த்லி கன்சிஸ்டன்டா ஏதோ ஒரு எஸ்ஐபி பண்றேன், இல்ல நான் ஆர்டி பண்றேன்னா அது எவ்வளவு அமௌண்ட்னு மென்ஷன் பண்ணி இங்க கொண்டு வரணும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமும் எவ்ரி மந்த் 70,000 ஆர் சம்திங் சும்மாவே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல லை ஆயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். இவ்வளவு உங்களுக்கு வரணும். இந்த 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 ஆக்டிவிட்டியை ஒரு 1 or 2 months ஆர் ப்ராப்ளி 3 months நீங்க கிளியரா பண்ணிட்டீங்கனாலே யூ கெட் வாட் இஸ் யுவர் சர்ப்ளஸ் இன் ஹேண்ட், யூ கேன் டூ மெனி ஒண்டர்ஸ் வித் இட். இந்த ஆக்டிவ் மணியை எங்க கொண்டு போறதுன்னு தெரியாம பல பேர் வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பல பேருடைய பேங்க் அக்கௌண்ட்ல கீழே வாங்க, இந்த மாதிரி ஐடியலா இருக்கிற பணம் வந்து ரியல் எஸ்டேட் தவிர வேற எதுக்குமே யூஸ் ஆகாத பணம் வந்து there is no purpose sitting in your hand. நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நீங்க பணத்தை ஹேண்டில் பண்ணாம இஃப் யூ ஆர் நாட் ட்ரெயினிங் தட் மணினா அது சும்மாவே இங்க உட்காந்துட்டு சும்மாவே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் உங்களுக்கு 2 ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்ஃபிளேஷனோட ஸ்டோரி வந்து 5% ஆர் 6% வந்து ஜென்ரல் இன்ஃபிளேஷன் கவர்மெண்ட் சொல்லுது. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி, ஒரு முட்டையோட விலை இன்னைக்கு என்ன இருக்கும்? ஒரு முட்டையோட விலை 6 ரூபாய். உங்களுக்கும் எனக்கும் விவரம் தெரிஞ்சு அது 1 ரூபா வித்திருக்கு. ஸோ விச் இஸ் 6 times வந்து ஒரு சிங்கிள் எக்கோட பிரைஸ் மட்டுமே இன்ஃபிளேட் ஆயிருக்கு. ஒரு ஐசியூ பெட்டோட சார்ஜ், ஒரு ஐசியூ கார்பரேட் பெட்டோட சார்ஜ் வந்து சம்வேர் பிட்வீன் 11 to 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு. இன்னைக்கு வந்து அந்த பணத்தோடைய மதிப்பு இழந்துறதுன்றது இன்ஃபிளேஷன்ன்றது ஒவ்வொரு பொருளுக்கும் வேற மாதிரி இருக்கும். எஜுகேஷனோட இன்ஃபிளேஷன் ரேட் இன்னைக்கு 11%. யூ ஆல் நோ தட் வெரி வெல். நம்ம எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டியா இருக்கட்டும், அதோட சினாரியோ போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய பயமும் இருக்கும், இந்த என்ன பண்ண போகுது அப்படின்றது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னன்னா, கிளாரிட்டி, சி ஃபார் கிளாரிட்டி மட்டும் கிடையாது. லைஃப்ல 10% மட்டும் தான் நம்ம எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, லைக் பில்கேட்ஸா இருக்கட்டும், யூ நோ தட் வெரி, நிறைய பேருக்கு தெரியும். பில்கேட்ஸ் டைட் ஆஃப் pancreatic கேன்சர். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் டைஸ் ஆஃப் pancreatic கேன்சர். வி நோ தட் வெரி வெல் தட் ஒரு இவ்வளவு பெரிய கம்பெனியோட ஒரு பர்சன் கூட தே கான் கண்ட்ரோல் மோர் தேன் 10%. அதுதான் ஆக்சுவல் சினாரியோ இன் லைஃப்மே. ஸோ அந்த 10%க்கு மேல கண்ட்ரோல் பண்ணணும்னு என்னைக்குமே லைஃப்ல வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே கூடாது. நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரக்சர்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலே you will be able to control many things in your life. ஸோ இங்க வந்து உங்களோட கம்ப்ளீட் நெட்வொர்த்தையும் இங்க கொண்டு வந்துருவீங்க. உங்களோட எல்லா விதமான அசட்ஸையும் இங்க நீங்க மேப் பண்ணலாம். இதுல இல்லாத காலமே கிடையாது. அதோட பிரசன்ட் நெட்வொர்த்தை இங்க போடணும். இப்போ எனக்கு ஒரு ரியல் அபார்ட்மெண்ட் இருக்கு, இல்ல ஒரு ஹவுஸ் இருக்குன்னா ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கா, இல்ல ஐ எம் ஹோல்டிங் ஆஸ் அ பிரைமரி அசட்டா? எனக்கு வீடுன்னு இருக்குன்னா அது உங்களுடைய நெட்வொர்க்ல வந்து அதை நீங்க மைனஸ் பண்ணுங்க. உங்க வீட்டை வந்து நீங்க விற்க போறது கிடையாது, உங்க ஜுவல்லரியை வந்து விற்க போறது இல்ல. இன்னைக்கு வந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். Physical gold, ornamental gold is not investment. This will never be an investment. So ornamental gold is ornamental gold. அது வந்து அதுல செய்கூலி இருக்கு, சேதாரம் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு. அது மறுபடியும் வாங்குறப்பையும் இருக்கும், விற்கிறப்பையும் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கிளியரா மனசுல புரிய வச்சுக்கோங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றீங்கன்னா ஆக்சுவல் பெஸ்ட் ஃபார்ம் வந்து சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இஷ்யூட் பை ஆர்பிஐ. இப்போ 2024 அப்புறம் இஷ்யூ பண்றது இல்ல. ஸோ கோல்டு நீங்க உண்மையா இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணணும்னா இடிஎஃப் இஸ் த பெஸ்ட் ரூட் டு கோ இன் டு கோல்டு. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இஸ் த பெஸ்ட் ரூட். ரொம்ப சிம்பிளிஃபைட் ரூட்னா ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இங்க எல்லாரும் வந்து உங்களை குழப்புற விஷயம் என்னன்னா, அதுல அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கும், இதுல இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அதை இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு பயமுறுத்துற ஒரு விஷயத்தெல்லாம் இப்ப வெளியே வர போறீங்க இந்த கதைக்கு அப்புறமா. உங்களோட லோன் விஷயங்கள் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் லோன் உட்பட இங்க கொண்டு வரலாம். இன்னும் கீழே வாங்க. இந்த ஃபைலை முடிக்கும் போது உங்களுடைய மொத்த வெல்த் ஜாதகமும் உங்க கையில வந்துடும். அதுதான் இந்த ரியல் ஸ்டேட்மெண்ட்ன்றதோட பேர். உங்களோட அசெட்ஸ் வந்து 70 lakhs இருக்குன்னா எந்த கடனும் கிடையாதுன்னா யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இந்தியா. ஒரு மோர் தென் 50 lakhs லிக்விட் நெட்வொர்த்தா உங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா யூ ஆர் இன் டாப் 5% ஆர் 10%. பட் அந்த 50 lakhs போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே உட்காந்துருச்சுன்னா அந்த 50 lakhs எல்லா வருஷமும் 3-4% குறைஞ்சிட்டு இருக்கு. எல்லா பணமும் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்ல இருந்துச்சு. சேஃப்டின்னு நினைச்சு வச்சீங்கன்னா, நல்லா நான் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் புரிய வச்சேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெல்த் டெஸ்ட்ராயர் எதுனா சிட்டிங் இன் ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது மாதிரி சேஃப்டி நினைச்சு அங்க போய் நம்ம லாக் ஆகுறது வந்து இட் வில் ஹாண்ட் யூ சம் ஆர் அதர் வே. பிகாஸ் உங்களோட கோல் ஏதாவது பின்னாடி வருதுன்னா அந்த விஷயங்களை வந்து அது பாதிக்கும். ஸ்லைட் போறதுக்கு முன்னாடி ஒரு கதை. இங்க ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பல பேருக்கு பல விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். மொத்தமா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு நான் இப்ப புரிய வச்சிடறேன். நீங்க ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போறீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தமிழ்ல பேர் சொல்லுங்களேன் யாராச்சும். கடைசியா என்ன முடியுதுங்க? சந்தை. அவ்வளவுதான். அது ஒரு மார்க்கெட். நீங்க போய் ஒரு மார்க்கெட்ல ஒரு காய் வாங்குறீங்க, இல்ல ஒரு பழம் வாங்குறீங்க. சோ அந்த காயும் பழமும் வந்து ஒரு நல்ல வியாபாரிட்ட வாங்குறீங்களா, இல்ல மோசமான வியாபாரிட்ட வாங்குறீங்களான்னு உங்களுக்கு தெரியறது இல்ல. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கிற ப்ராப்ளம்.
ஸோ நான் அந்த ஒரு கதையை சொல்றேன். இப்ப ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய ஹோல்சேல் வியாபாரி இருப்பாரு. அந்த பெரிய ஹோல்சேல் வியாபாரி விலையெல்லாம் குறைக்க மாட்டாரு. அவர் பெரிய மார்க்கெட்டுக்குலாம் அவர் பாட்டுக்கு வித்துட்டு இருப்பாரு. அவருக்கு லாபம் பாட்டுக்கு டீசென்ட்டா இருக்கும். நிறைய லாபத்துக்குலாம் அவர் விக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா விலைய அவர் வந்து பெருசா ஃப்ளக்சுவேட் பண்ணணும்னு அவசியமும் இல்ல. ஏன்னா ஹி இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் ஹிஸ் லைஃப். அவர் ஒரு பெரிய வியாபாரின்னு வச்சுக்கோங்க. அவர மாரி அந்த மார்க்கெட்ல 100 பேர் இருக்காங்க. ஸோ இந்த பெரிய வியாபாரிகள்லேருந்து அடுத்து ஒரு நடுவுல கொஞ்சம் வியாபாரிங்க இருப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைஸ் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதே மாரி குவாலிட்டிலயும் கொஞ்சம் வந்து அவங்கள்ட்ட காய்கறியோ, பழமோ கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு 150 பேர் இருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழ இந்த 250க்கு கீழ ஏகப்பட்ட பேர் ஒரு அவங்களையும் ஒரு ஒரு 250 பேர் எடுத்துக்கங்க. நெறைய பேர் சில்லறை வியாபாரிங்கலாம் கீழ உட்கார்ந்து வித்துட்டு இருப்பாங்க. இது இல்லாம நெறைய வியாபாரிங்க உங்க வீட்டுக்கே வந்து தள்ளுவண்டியில வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் ஸ்டாக் மார்க்கெட். சொன்னா உங்களால நம்ப முடியாது. நான் திரும்ப இத இப்படியே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட டெர்மினாலஜிஸ்ல சொல்றேன். டாப் 100 கம்பெனிஸ் இன் இந்தியா விச் ஹாஸ் a net worth of more than 10 lakh crores or probably 15 lakh crores வந்து டாப் 100 கம்பெனிஸ் ஆர் லார்ஜ் கேப்னு சொல்றாங்க. இன்னைக்கு போய் நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இங்க எங்கெல்லாம் கேப்னு முடியுதோ, லார்ஜ் கேப்னு முடியுதா, மிட் கேப்னு முடியுதா, இல்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா, ஃப்ளெக்ஸி கேப்னு முடியுதான்னு போய் பாருங்க. சோ இந்த லார்ஜ் கேப்ன்றது ரொம்ப சிம்பிள். டாப் 100 கம்பெனிஸ்ல மட்டும் தான் அவங்க இன்வெஸ்டே பண்ணுவாங்க. அதான் டாப் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப்ஸ். பெரிய வியாபாரிங்க, லாபம் நிறைய இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க, கீழே விழுவுறதும் கம்மியா தான் கீழே விழுவாங்க. 101 to 250th பொசிஷனை வந்து நடுவில் இருக்கிற 150 கம்பெனிஸ் வந்து மிட் கேப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட கொஞ்சம் லாபமும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும், ஓரளவுக்கு வந்து குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுவாங்க, பட் ஸ்லைட்லி ரிஸ்கி கம்பேர் டு லார்ஜ் கேப்ஸ். 250லேருந்து கீழே ஒரு 600 வரைக்கும் உள்ள கம்பெனிஸை வந்து ஸ்மால் கேப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த 600 ஆர் 500க்கு மேல இருக்க கம்பெனிஸை ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எஸ்எம்இஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அதுக்கு கீழே தான் வரும். ஸ்டார்ட் அப்பை வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு 4 காயை மட்டும் எடுத்து உங்கள்ட்ட வந்து விற்கிறவங்க தான் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டிங்க்கு வந்து கேட்பாங்க. அதை பத்தி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய காய்கறி மார்க்கெட் கதை தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் அதோட ஹாரிசான் 7 வருஷம் இல்லாம அதை இறங்காதீங்க. இந்த செஷன்ல வந்து நீங்க எல்லாருமே ஒரே ஒரு டேக் ஹோம் பாயிண்ட் எடுத்துட்டு போனோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வெதர் இட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் டைரக்ட் ஸ்டாக்ஸ் எப்படி போனாலும் 7 இயர்ஸ் டைம் பீரியட் ஹாரிசான் இல்லாம அதுல போகவே கூடாது. எனி ப்ராடக்ட் விச் யூ சூஸ் யூ நீட் டு நோ தட் ப்ராடக்ட். வாட் இஸ் தட் ப்ராடக்ட், எதுக்காக அந்த ப்ராடக்ட் உள்ள போறீங்க, அதோட கோல் என்ன, அதோட ஹாரிசான் என்னன்றது ரொம்ப தெளிவா புரியணும். அதை புரியறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்த ரியல் ஸ்டேட்மெண்ட். மிச்சமா இருக்கு எந்தெந்த பணம் எங்கெங்க இருக்குன்றத தெரிஞ்சு ஒரு பிளானை டிவைஸ் பண்ணிட்டு தான் அதுல இறங்கணுமே. அதுல இறங்கலனா வி வில் பி ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் சம் ஆர் அதர் ட்ரபிள்ஸ். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து வார் டைம்ல வந்து கீழே விழுவும் போது ஐயோ என் பணம் பயங்கரமா கீழே போயிட்டு இருக்கேன்னு பதறிட்டு இருக்கவங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க வெளியில. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபியர் தான் இருக்குமே ஒழிய அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஹேண்ட் ஹோல்டிங் வந்து இங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி என்னோட ரீசன் ஃபார் டூயிங் ஆல் திஸ் இஸ் லைக் ஐ குடன்ட் பியர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி லுக்கிங் இன் டு தட். ஸோ இதுல நீங்க என்ன சார் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டு இருக்கீங்க, ஸ்டாக் ட்ரேடிங்லாம் பண்ணி ஆயிட்டு இருக்கீங்கன்னா, ஐ வில் நெவர் அட்வைஸ் பீப்புள் டு என்டர் இன் டு டைரக்ட் ஸ்டாக்ஸ். ஐ வில் நெவர் என்டர் இன் டு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங். அந்த ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்லாம் உங்களுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. அதை பத்தி தான் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் பேச போறேன். இது 2 தாங்க பாயிண்ட். என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஹெல்த்தி அண்ட் உங்களோட வயசு கம்மியா இருக்கிறப்ப ஒரு ப்ராப்பர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது டாப் 3 கம்பெனிஸ் நீங்க எங்க போட்டீங்கனாலும் எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. இஃப் யூ ஆஸ்க் மீ யூ கேன் டேக் இட் இன் ஐசிஐசிஐ, HDFC, யூ கேன் சூஸ் எனி டாடா, எனி நைஸ் கம்பெனி, டேக் இட் அண்ட் டேக் அ பியூர் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். அதுலேருந்து எனக்கு ஒரு பணம் வரணும், அது 60 வயசுல எனக்கு வந்து நான் கோடீஸ்வரன் ஆக்கணும்னு நினைச்சா நம்ம தான் முட்டாள். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது இன்சூரன்ஸ் ஒர்க்கை மட்டும் தான் பண்ணணும். இன்சூரன்ஸ்னா இன்சூரன்ஸ் ஒர்க்கை தான் பண்ணணும். உங்கள பல பேருக்கு ஒரு கேள்வி, இன்சூரன்ஸ் ஃபார் பைக் என்ன ஒர்க் பாக்குது, கார் என்ன ஒர்க் பாக்குது? டேமேஜ் ஆனா பணம் கொடுக்குறாங்க, அது வரைக்கும் நீங்க பணம் கட்டுறீங்க, அதோட போயிடுறீங்க. அப்புறம் ஏன் நம்ம கிட்ட வரப்ப மட்டும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் நான் பண்றேன், அதுல இருந்து எனக்கு ஒரு பணம் வரணும்னு நினைக்கிறது வந்து வெரி வெரி ராங். அது ஒரு பிஹேவியர் பயஸ், நம்மள இருக்கிற காமன் பிஹேவியர் பயஸ் அது. இது ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தினது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சிட்டீங்கன்னா, உங்களோட இன்கம் என்ன, உங்களோட இன்கம் என்ன, உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, அசெட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களோட வருமானம் என்ன, செலவு என்ன, என்ன சொத்துக்கள்லாம் வச்சிருக்கீங்க, என்ன உங்களுடைய லைபிலிட்டிஸ் இருக்குன்றது தெரிஞ்சாதான் உங்களோட நெட்ஒர்த்ன்றது தெரியும். இந்த நெட்ஒர்க் தெரியும் போது தான் உங்களோட ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு டெக்னிக்கல் நாலேஜா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ங்க. ஐ நோ வெரி வெல். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நேரம் ஒருத்தன் பேசுறத கவனிக்கிறது, உங்கள்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 வயசு, 15 வயசு கம்மியா இருக்கிறவன் பேசுறத கேட்கறதுக்கு ரொம்ப ஆடா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனா இட் ஒன்ட் பெனிட்ரேட் மோஸ்ட் ஆஃப் யூ. பட் என்னோட ஹானஸ்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு ஸ்லைட நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த கோல் பேஸ்ட் அசெட் அலோகேஷன்ன்றத பண்ணாம இருக்கிறதுனால மட்டும்தான் எல்லா ப்ராப்ளமே வருது. வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், உங்களோட கோல் என்னவோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களோட மணி இருக்கணும். அதை தவிர அது தப்பான இடத்துல இருந்தா இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூ. நல்லா மனசுல வச்சுக்க. ஸோ என்னோட ஷார்ட் டேர்ம் கோல் எக்ஸாம்பிள் என்னன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு போட்டிருப்பேன். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஆர் யூ கேன் டேக் இட் அஸ் ஒரு 3 வருஷத்துல என் குழந்தைக்கு ஒரு எஜுகேஷன் வருதுன்னா அந்த பணம் வந்து உங்களோட பாண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட், ட்ரெஷரி பில்ஸ் இதுல தான் இருக்கணும். இந்த ட்ரெஷரி பில்ஸ்னா என்ன, மணி மார்க்கெட்னா என்னன்னு இப்போ அடுத்த ஒரு இதுல காட்டுறேன். ஸோ அங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் 1 to 3 இயர் கோல்ஸ் எல்லாம் அங்க மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதை கொண்டு போய் நான் ஒரு லாக்ட் இன் ப்ராடக்ட்ல போடுறது அப்படின்னு போய் மாட்டிக்கவும் கூடாது, அதை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்லயும் வைக்க கூடாது. ஸோ ரெண்டாவது விஷயம், இப்போ நான் வந்து ஒரு கார் பர்ச்சேஸ் பண்றேன், இல்ல ஒரு ஹோம் பர்ச்சேஸ், இன்டர்நேஷனல் டிராவல், நம்மள பல பேர் வந்து சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருப்போம். ஹாப்பி ரிச் பிலாசபியோட ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹெல்த், செகண்ட் திங் பிஹேவியர், தேர்ட் திங் கிளாரிட்டி, நாலாவது ஒளிஞ்சிருக்கிற விஷயம் தயவு செஞ்சு ஜாலியா டிராவல் பண்ணுங்க. தட் இஸ் த டேக் ஹோம் பாயிண்ட் ஐ கேன் டெல் ஃபார் யூ. எப்போ முடியுதோ அப்பெல்லாம் யூ கேன் டிராவல். எப்போ முடியுதோ, நான் டிராவல்னு சொல்றது வந்து நம்ம ஒரு 4 பேர் 3 பேர் மட்டும் பேசுவோம், நம்ம நிறைய பேர் நிறைய ரிலேட்டிவ்ஸ் கூட கூட பேசாம இருப்போம். இஃப் அட் ஆல், வாட் எவர் இஸ் யுவர் ஏஜ், அப்படி இருக்குன்னா கூட தயவு செஞ்சு போய் பேசுங்க. தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆக்டிங் ஃப்ரம் டுடே. அவங்களையும் கூட்டிட்டு எங்கேயாவது பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு கூட போயிட்டு வாங்க. பிகாஸ் ஐ ஹேட் சீன் மெனி திங்ஸ் ஆஃப்டர் கோவிட்ங்க. அந்த பண்ண விஷயங்கள், பார்த்த விஷயங்கள்லாம் என்ன நிறைய விஷயங்களை மாத்திருக்கு. நிறைய பேரை வந்து நான் ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் கூட they are no more now. They are still very very young. They are no more because of the things which are happening post covid. So இத நீங்க வந்து இந்த மீடியம் டேர்ம் கோல்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பையிங் ரியல் எஸ்டேட்டா இருந்தா கூட ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. 40% பாண்டு, 30% ஸ்டாக் மார்க்கெட், 30% இன் கோல்ட் அண்ட் சில்வர். அவ்வளவுதான். பாண்டுன்னு நான் சொல்றது எல்லாத்துக்கான எக்ஸாம்பிளையும் நான் சொல்றேன். பாண்டுனா ஒண்ணுமே கிடையாது. தமிழ்ல பாண்டுக்கு பேர் வந்து ஹைபிரிட்ஸ் ஆர் மல்டிபிள் ஹைபிரிட்ஸ் ஆர் தேர். ஒரே ஒரு ஹைபிரிட பத்தி சொல்றேன், கால் மல்டி அசெட்ஸ் ஃபண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். மல்டி அசெட்டோடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா, உங்க 100 ரூபாயை 4லேருந்து 5 பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்னலாவே. ஸ்டாக்ஸ், கோல்ட், சில்வர், பாண்ட், இதுல எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி வைக்கிற ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான் மல்டி அசெட்ஸ்ன்றது. இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பயம் வந்திருக்கும். நிறைய பேர் மூளை வந்து இங்கேயே இருக்காது, அது வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிருவேன் நேரம். ஐ நோ தட். ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல உள்ள திணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க பார்க்க வேண்டிய லாஸ்ட் கஷ்டமான ஸ்லைடு இது மட்டும்தான். This MAF stands for multi asset funds ன்னு சொல்லுவாங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் தான் இங்க எழுதியிருக்காங்க. 2020 கோவிட் டைம்ல கூட உங்களுக்கு வந்து மல்டி அசெட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் 14% இயர். ஸோ செகண்ட் 2021 19.8, தென் 2022 தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மல்டி அசெட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அதுக்கு ஆப்வியஸ் ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு ஈவன் கோல்டே வந்து அந்த டைம்ல 14% தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இங்க நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, எந்த டைம்லயும் ஒரு அசெட் கிளாஸ் மட்டும்தான் பெரிய ஆள்னு சொன்னாங்கன்னா அதை விட முட்டாள் யாருமே கிடையாது. எல்லா அசெட் கிளாஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா அசெட் கிளாஸஸையும் கரெக்டா யூஸ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன எல்லாரும் என்ன தப்பு பண்ணிடுறோம்னா, ரியல் எஸ்டேட் மட்டும்தான் பெருசு, கோல்டு மட்டும்தான் பெருசு, இல்ல எஃப்டி மட்டும்தான் பெருசு, இல்ல இன்சூரன்ஸ் மட்டும்தான் பெருசுன்னு போய் மாட்டிட்டு இருக்கிறது தப்பு. அதுக்கு பேர் நெகட்டிவ் காம்பவுண்டிங். ஏன்னா நீங்க நினைக்கிறனாலும் 7 to 10 to 11% எல்லா வருஷமும் நீங்க கட்டியே ஆகணும். அது பேர் நெகட்டிவ் காம்பவுண்டிங். நீங்க ஒரு அசெட்டை வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, அது காம்பவுண்ட் ஆக விடுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் காம்பவுண்டிங். ஸோ திஸ் செஷன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது லிக்விட் ஃபண்ட்ஸ் அண்ட் திஸ் திங். இன்னொரு பயங்கரமான ஒரு ஸ்லைடு, இதை பார்த்தா அவ்வளவுதான் உண்மையிலேயே ஏஞ்சி ஓடிடலாம் தான் தோணும். உங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டியது என்னன்னா, ஒரு 3 விதமா உங்களோட அசெட்டை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே போதும். லிக்விட் கேஷ், ஆப்வியஸா ஐ நோ தட் இந்தியாவில் தமிழ்நாடோட மெஜாரிட்டி வெல்த் வந்து ரியல் எஸ்டேட்ஸ், கோல்டு, அதாவது ஆர்னமெண்டல் கோல்டு அண்ட் இன்சூரன்ஸ் இதில் தான் லாக் ஆயிருக்கு. ஸோ உங்களோட மணியை நீங்க பயப்படாம இந்த 3 பகுதியிலையும் ஒரு 7 இயர் ஹாரிசான் ஆர் 5 இயர் ஹாரிசானுக்கு ப்ராப்பரா இதை ஸ்பிளிட் பண்ணி போட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் நீங்க நிறைய பார்க்கலாம். ஈக்குவலா 3 பேரையும் பிரிச்சவங்க எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. கோல்டுல 30%, அதை எக்ஸாம்பிளா சொல்லணும்னா 100 ரூபால 30 ரூபா கோல்டு, 30 ரூபா பாண்டு, 30 ரூபா ஸ்டாக், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எதுவுமே அவங்க பண்ணல. இது மாதிரி பண்றவங்களுடைய இங்க பாருங்க டாப் 10 இயர் பெர்ஃபார்மன்ஸ் நான் போட்டிருக்கிறது வந்து 2016ல இருந்து 2025 வரைக்கும் இதோட செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. எந்த கன்ஃபியூஷனும் பண்ணிக்கலாம். அவங்க நான் சொன்ன மாதிரி கூட அவங்க 70-30 கூட போல. 70-30 போனா ஈவன் யூ வில் grow more. பட் யூ ஹாவ் டு அக்செப்ட் வாலட்டிலிட்டி. whenever ஸ்டாக் மார்க்கெட் குள்ள வந்துட்டா, இப்பதான் நான் ஒரு விஷயம் புரிய வைக்கணும். இங்க 2 பேர்ட்ட தான் பணம் இருக்கு. 2 பேர்ட்ட மட்டும்தான் வந்து ரியல் மணி இருக்கு. ஒன்னு பிசினஸ் பர்சன். நம்பர் 1 people are business people. Many of you are entrepreneurs here. Whoever starting a clinic or hospital or part of a hospital நாலே they are all entrepreneurs. If they had invested there நாலே அவங்களோட பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட தான் மெயின் பணமே இருக்கு. வேர்ல்டு முழுக்க இதாங்க ரியாலிட்டி. ரெண்டாவது பர்சன் who can anybody can become a investor.
இந்த 2வது பெர்சன்ட்ட மட்டும் தான் இருக்கும் பணம். அந்த இன்வெஸ்டர்ன்றது நம்ம இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தது வந்து வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல. அப்படி கிடையாது. இன்வெஸ்டர் ஷுட் ஹேவ் கெப்பாசிட்டி டு டாலரேட் வாலட்டாலிட்டி. கீழ இறங்குனா, அந்த கீழ இறங்குறத ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நான் சொன்ன மாரி அதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ப்ராபப்ளி ஒரு ஹேண்ட் ஹோல்டிங். சம்வேர் என்ன மாரியே ஒருத்தர் ஒரு 9, 10 இயர்ஸ் வந்து ஹூ ஹேட் சீன் மெனி சைக்கிள்ஸ். அந்த மார்க்கெட்லயே நெறைய சைக்கிள்ஸ் இருக்கும். மார்க்கெட்னு மட்டும் இல்ல, உங்கள்ட்ட நான் நெறைய பேர்ட்ட ஒரு கேள்வி கேட்க முடியுது. கோல்டு விலை ஏறிட்டே மட்டும் தான் இருக்கா? அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். ரியல் எஸ்டேட் விலை ஏறிக்கிட்டே மட்டும் தான் இருக்கா? கிடையாது. பிளாட்டிவ்லயே ரொம்ப வருஷம் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டாக் மார்க்கெட்ல. அதுக்கு ஒரு டைம் பீரியட் குடுக்குறீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு ரிட்டர்ன் குடுக்கும். அவ்வளோதான். நான் போட்டுட்டு டெய்லி வந்து சாமி கும்பிடுற மாரி எடுத்து பார்த்துட்டே இருந்தோம்னா, அவ்வளோதான். இட் வில் நெவர் க்ரோ. ஸோ அது வந்து இந்த லவ் டுடே படத்துல வரும். ஒரு விதைய புதைச்சு வச்சுட்டு, அது மரமாவறதுக்கு நீங்க 15, 20 வருஷம் வெயிட் பண்ணணும். சேம் அப்ளைஸ் டூ எனி கைண்ட் ஆஃப் காம்பவுண்டிங்னாலும். ஆனா நான் அதுக்கு நடுவுலயே வந்து நெறைய பேர் வந்து உங்கள வந்து இந்த ஃபோமோ மாரி கிரியேட் அவுட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்றேன். அப்படி இப்படின்னு சொல்லி பணத்த இழக்கிறவங்க தான் நெறைய பேர். ஸோ இதுல இன்னொரு லெவல் என்ன, அடுத்த லெவல்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ ட்ரேடிங்ஸ்லாம் போவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ எனிதிங். If at all you don't trust anybody na, you can always go ahead and choose this kind of asset allocation. அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த அசெட் அலோகேஷன் வந்து இந்த மூணா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த மூணா பிரிக்கும் போது ஒரு 1 இயர் வரைக்கும் தேவையான பணத்தை நீங்க அங்க அழகா பார்க் பண்ணிட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்டை விட நீங்க 6%, 7% ஏர்ன் பண்ணலாம். whenever you need you can withdraw it. அதுல எந்த விதமான வாலட்டாலிட்டி இருக்காது. ஏன் இருக்காதுன்றதான் அடுத்த கேள்வி. சோ அந்த கேள்வியை புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன். கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுப்பீங்களா? நிறைய பேர் கொடுக்க மாட்டீங்க, எனக்கு புரியுது. பட் ஆனா இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஹூ இஸ் த பெட்டர் பர்சன் டு லெண்ட்? கவர்மெண்ட் தவிர ஒரு பெட்டர் பர்சன் யாருமே உங்களுக்கு கேட்டா இருக்க மாட்டாங்க. தென் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி, உங்களுக்கு பணம் வர்றது யார் மூலியமா வருது? கவர்மெண்ட்ல இருந்து வருது. அது எந்த இடம்னு சொல்லுவாங்க? ட்ரெஷரின்னு சொல்றாங்கல்ல. இதுல இந்த லிக்விட் ஃபண்ட்ல இருக்கிறது ட்ரெஷரி பில்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்கும்போது ட்ரெஷரி பில்ஸ்னு சொல்லி தேல் பி லெண்டிங். ஸோ தட் ஆஸ்பெக்ட் இஸ் தேர். தென் இது மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு. ஐம் நாட் கோயிங் இன் டு த டெக்னிக்கல்ஸ். அதெல்லாம் போனா உண்மையிலேயே எஞ்சி ஓடிடுவீங்க. ஸோ திஸ் பார்ட், இது இது இந்த கைட் புக்குன்னு நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இங்க புரிய வேண்டியது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே வர முடியுமா? அதுல ஜூம் அவுட் பண்ணுங்க. இதுல என்ன இதா புரியணும்னா, இல்ல பின்னாடி போறீங்க. முடிய போதுங்க. நிறைய இமேஜ்க்காக பார்த்து பயப்படாதீங்க. இது புரியணும்னா இதுல லேசா கீழ வாங்க. இயர்ஸ் ஹாரிசான் இல்லாம ஸ்டாக் ஈக்விட்டினா இன்னொரு பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஈக்விட்டியோட இன்னொரு பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட். அதுல போய் இறங்கவே கூடாதுன்றது தான் இதுல மென்ஷன் பண்ணிருப்பேன். இந்த மொத்தமா இதுல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஃப்ளெக்ஸி கேப்ல ஆரம்பிச்சு இந்த இஎல்எஸ்எஸ் எல்லா விதமான லார்ஜ் கேப், மல்டி கேப், மிட் கேப் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்வெஸ்டர்ஸ் தான். இந்தியாவா இருக்கட்டும், இன்டர்நேஷனலா இருக்கட்டும். 7 இயர்ஸ் ஹாரிசான் இல்லாம அங்க போய் இறங்காதீங்க. ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் திங்ஸ் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்னா இந்த ஹைபிரிட்ஸ் தான். இங்க வந்து சொல்றேன் பாருங்க, ஈக்விட்டி ஹைபிரிட்ஸ் போட்டிருக்காங்கல்ல. இது வந்து ஒரு அருமையான ஒரு கேட்டகரி. நம்ம பேசின மல்டி அசெட் கேட்டகரிக்கு ஒரு 3 to 5 இயர் ஹாரிசான் இருந்தாலே நீங்க யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இது டாக்டிக்கல் இங்க இருக்கும். ஸோ இந்த கீழே அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா டாக்டிக்கல் இருக்கும். 3 to 5 இயர் ஆஸ்பெக்ட் இருந்தாலே மல்டி அசெட்ஸ்குள்ள போகலாம். அதுல வந்து கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், பாண்ட்ஸ் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஒரு டூல் இது. உங்களோட என்டையர் லைஃப் டைமுக்குமே இந்த ஒரு டூலை வச்சு யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஸோ இந்த இடிஎஃப்ஸ்லாம் சொல்றாங்கல்ல சார், அதெல்லாம் எப்படி சார் வாங்குறது அப்படின்னா, ஆல்வேஸ் தேர் ஆன்சர் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ரொம்ப சிம்பிள். தேர் ஆர் ஃபண்ட்ஸ் விச் ஆர் ஹேவிங், தே வில் இன்வெஸ்ட் இன் த கோல்ட் ஆர் சில்வர் கேட்டகரி. சார் எனக்கு ரெண்டுமே வேணும்னாலும் தேர் ஆர் கோல்ட் அண்ட் சில்வர் ஃபண்ட்ஸ். சிம்பிள். 100 ரூபா போடுறீங்கன்னா 50 ரூபா கோல்டு, 50 ரூபா சில்வர். இன்டர்னலா கூட பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இங்க ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் இருக்கு. நாட் கோயிங் இன் டு தட். இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியிலும் இருக்கு. மொத்தமா வந்து 50 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ல 1500 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. 1500 திங்ஸ் ஆர் தேர். அதை பத்தி நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு ஸ்லைட் தான். இந்த மரம்ன்றது நம்மளோட வெல்த், நம்மளோட என்டையர் லைஃபே இவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு, ஏன்னா மரம் வந்து பக்கத்துல இருக்கிற மரத்தை வந்து கம்பேரே பண்ணாது. No tree or nothing in the universe compares the other things which are growing along with it, including like animals இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எக்ஸப்ட் ஹியூமன் பீயிங்ஸ். பாக்கி எல்லாமே அதோட பேஸ்ல அது பாட்டு வளர்ந்துட்டு இருக்கும். அதான் நான் இந்த மரத்தை போட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மரம் வந்து ஒரு ஒரு பிலாசபியை கொடுக்குது. அந்த மரம் எதை பிலாசபியை கொடுக்குன்னா, ஹாப்பி ரிச் பிலாசபி. இதுதான் உங்களோட வெல்த். உங்களோட வெல்த் வளர்றதுக்கு உங்களுக்கு தேவை இவ்வளவுதான். இந்த வெல்த் வளர்றதுக்கான ரூட் வந்து நான் இங்க கொடுத்துட்டேன். பட் அதோட முக்கியமான கோர் என்னன்னா, அதுக்கு தண்ணி ஊத்துறதோ, அதை டிசிப்ளினா அந்த விதையிலேருந்து மரமா வளர்ற வரைக்கும் நீங்க இந்த அசெட்ஸ் எல்லாம் கரெக்டா ஹோல்ட் பண்றதோ உங்க கையில தான் இருக்கு. அது என்னன்றதை நான் அதுல கீழே போட்டிருக்கேன். இந்தியன் ஈக்விட்டினா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டாப் 500 கம்பெனிஸ் போதும். அதுக்கு மேல வேற எதுவுமே வாங்கணும்னு அவசியமே இல்லை. குளோபல்னா அதே டாப் 50 கம்பெனிஸ் போதும். மோர் தென் எனஃப். அது
தென் யூ கேன் டு டேக் கோல்ட் அண்ட் சில்வர் ஹைபிரிட்ஸ். நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா ஹைபிரிட்ஸ் தான். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, இன்டர்னலாக அவங்களே ரீபேலன்ஸ் பண்ணிப்பாங்க. சி அதான் அகெயின் டாக்ஸேஷன் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நான் போல, அது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஸோ இங்கே ஃபிக்ஸட் இன்கம்னு நீங்கள் சொல்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எஃப்டிஸ் தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு பொருந்துற ஃபிக்ஸட் இன்கம் சிபிஎஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொருந்துறது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். 8.2%ல என்னுடைய மகளுக்காக நான் இங்கே சேர்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்கிறவங்க யார், எத்தனை பேர்? அதுக்கு பேர் தெரியுங்களா மேடம்? தங்க மகள் செல்வ மகள் திட்டம்னு சொல்கிறாங்கல்ல. சொல்ல போனா உங்களுக்கு அதை பத்தி ரியாலிட்டி தெரிஞ்சதுன்னா யூ வில் ஹாவ் பெர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன் அப்படின்னா ஐ டூ ப்ரிஃபர், ஐ டூ டெல் பீப்புள், உங்களுடைய ஃபிக்ஸட் இன்கம் 30% பாண்டுன்னு சொன்னல, அதை யூ மெயின்டைன் இன் எஸ்எஸ்ஒய் ஸ்கீம்னு சொல்லலாம். ஆனால் மனசில் தெரிஞ்சுக்க வேண்டியதான், 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 6 வருஷம் லாக்இன் பீரியட் உண்டு. நடுவில் 18th இயருக்கு அப்புறம் தான், ஆர் உங்களுடைய சைல்டோட மேரேஜ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கிடைச்சிருக்கும். இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஐ வாண்ட் யூ டு ஆல் டு இம்ப்ளிமெண்ட் திஸ். இன்னைக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சும்மா தூங்கிட்டு இருக்கிறத ஒரு 2000-3000 ருபீஸ் ஸ்டார்ட் வித் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ண பயமா இருக்கு எனக்கு, gives you compounding. காம்பவுண்டிங்கும் அப்படிதான். பேங்க் ஆர்எம்ஸ் ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ். ஏன் இதை திருப்பி சொல்றேன்னா, அவங்க எனக்கு வந்து காம்படிட்டர் அப்படிலாம் கிடையாது. உங்களோட வெல்பீயிங்கை விட அவங்களோட வெல்பீயிங் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் பர்சன்ஸோட வெல்பீயிங் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தேர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தட். இதாங்க, இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட மைண்ட் செட், உங்களோட இன்வெஸ்டிங் பேஷன்ஸ், கிளியர் கோல்ஸ் இதெல்லாம் இருந்தாதான் மரமா வளரும். அந்த மரம் வந்து ஹாப்பியா வளர்றதுக்கு வந்து அது யாரோடையும் கம்பேர் பண்றது இல்லைன்றது உங்களுக்கு நல்லா புரியணும். இது எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்குல்ல, இப்போ நடந்துட்டு இருக்கிற சினாரியோ தான். சில்வர் வந்து ரொம்ப விலை கம்மியா இருந்தப்ப யாருமே வாங்க மாட்டாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லாரும் எப்ப வந்து கிரீடியா இருக்காங்களோ அப்ப அது பக்கம் போவாதீங்க. தட் அசெட் கிளாஸ் இஸ் கோயிங் டு கம் டவுன். ஏன்னா கிரீடினஸ் எப்ப டெவலப் ஆகும்னா ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் டெவலப் ஆகும். ஒரு பொருள் விலை ஏறினதுக்கு அப்புறம் அது மேல ஏறுமா இறங்குமானா, அது சிம்பிள் ட்ரூத் எல்லாருக்கும் தெரியும், இறங்கும்னு. ஆனா அதை வேற விதமா காட்டினா எல்லாரும் போய் வாங்கிடுவோம். ஸோ இதனாலதான் எல்லா எம்எல்எம் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், ஸ்கேம்ஸா இருக்கட்டும், என்னைக்குமே சார் சொன்ன மாதிரி கிரீடியில தான் வந்து நிற்கும். நம்மளோட அந்த கிரீடினஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஏன்னா இட் கம்ஸ் வித் எமோஷன்ஸ். மணி இஸ் எமோஷனல் டிசிஷன். இங்க உட்காந்துருக்காங்க எல்லாருக்குமே மணி இஸ் எமோஷனல் டிசிஷன். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனல் பீப்புள். இப்பதான் நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப போய் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் யாருமே வாங்குறது கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஆக்சுவலா சொல்ல போனா வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை வாங்குறதுக்கான ப்ராப்பரான டைமே இப்பதான். இப்ப யாருமே வாங்குறது இல்லை. இப்ப எல்லாருமே வந்து சும்மா வெறிச்சோடி இப்ப போய் சில்வர் கோல்டு தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் இஸ் நாட் ஹவு இன்வெஸ்டிங் ஒர்க்ஸ்ங்க. இன்வெஸ்டிங் இஸ் அ டிசிப்ளின்டு ப்ராசஸ். நான் 30% முடிவு பண்றேன், அதை பண்றேன். என்னோட கோல் கிட்டக்க வர்றப்ப, எக்ஸாம்பிள் என்னோட சைல்டோட எஜுகேஷன் கிட்டக்க இருக்கிறப்ப ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஏரியால இருக்கக்கூடாது. இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி வார் வந்து ஒரு ட்வீட்டை போட்டுட்டு அவன் பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். வி பீப்புள் இன் அதர் கண்ட்ரீஸ் ஆர் சஃபரிங். ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஸ்டாக் மார்க்கெட் வந்து 1 இயர்க்கு முன்னாடி கோல்டு இருக்கிறப்ப அங்க நீங்க யூ ஷுட் நாட் பி இன் டு தட். இவரை பத்தி யாருக்கா தெரியுங்களா? சம்படி நோஸ். சூப்பர் சார். ஸோ இவர் வந்து கோவிந்தா வெங்கடசாமி இஸ் லைக் அரவிந்த்ஸ் ஃபவுண்டர். இவரோட மெசேஜ் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அவங்க ஆர்கனைசேஷன் பண்றாங்க, தே ஆர் மல்டிநேஷனல், மெனி பீப்புள் ஆர் டூயிங், பட் மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். இன்டெலிஜென்ஸ், கேப்பபிலிட்டி ஆர் நாட் எனஃப். தேர் மஸ்ட் பி சம்திங் இன் ஜாய் ஆஃப் டூயிங் சம்திங் பியூட்டிஃபுல். இன்வெஸ்டிங்கை வந்து பண்ணணுன்றது ஒரு அவங்களை ட்ரெயின் பண்ணணுன்றது இட் இஸ் பேஷனட் ஃபார் மீ ஆர் பீப்புள் அரவுண்ட் மீ. என்கிட்ட ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்காங்க, அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் ஸ்லோலி எவால்விங் இன் டு தட். அதை பண்ணும்போது we do these things, goal based things, high quality data back. Again I tell with proud, I am a doctor backed with all these things. I do practice, I do have my own things, but இது எனக்கான ஒரு ஸ்பேஸ். அது I won't go for any other entrepreneurial journey than this. Other things are like maybe futureல evolve ஆகலாம். இது இங்க வந்து the last thing which I want to tell is like the third eye openingன்றது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். whenever they are investing with me for 7 to 6 years or 7 years periodல full fledged இறங்கும் போது it will slowly open up for them, which is real wealth for them. Real wealth will be like not seen every day. இப்போ நீங்க நேரா பார்த்துட்டே இருக்கும்போது நடக்கிற விஷயம் இல்ல. It is like somewhere you need to trust things and in a backed up, data backed up way with the highest clarity, with discipline and proper health. ஏன்னா ஹெல்த் இல்லைன்னா வாரன் பஃபெட் 90 இயர்ஸ் 95 இயர்ஸ் சர்வை பண்ணலாம், யாருமே வாரன் பஃபெட் பத்தி பேச மாட்டோம். ஏன்னா சம்வேர் அரௌண்ட் 70 or 80ல தான் வந்து அவரோட காம்பவுண்டிங் வந்து பீக்ல போனுச்சு. So these are the things you just want to understand. I am really grateful for this session, for community medicine, administrative people in the Tanjavur Medical College. I took a lot of time, sometimes time track poiruven. The next speaker who is going to come here is like, I had seen him, I had got inspired by him. I'm very happy to hand over the mic to sir. Thank you so much for your patient listening.
Thank you.